கடலும் கிழவனும் நோபல் பரிசு பெற்ற நாவல். இந்நூலை எழுதியவர் எர்னெஸ்ட் ஹெமிங்வே. தமிழில் சாது யோகியார். உங்களுக்காக வாசிப்பது ஆர். சங்கர். நன்றாக விடியும் தருணம். நீரோட்டத்திற்கு ஏற்ப படகு தானாக மிதந்து சென்றது. 40, 70, 75, 100, 120 ஆள் ஆழங்களில் 4 தூண்டில்களை அவன் வீசிவிட்டான். ஒவ்வொரு தூண்டில் நுனியும் தூண்டில் மீன் புழுக்களால் தைக்கப்பட்டு மறைந்து தலைகீழாக தொங்கியது. அதன் கொக்கியையும் முள்ளும் சுனீரங்களால் மூடப்பட்டிருந்தன. ஒவ்வொரு சுனீரமும் 2 கண்கள் மூலமாக குத்தப்பட்டு பிளவுன் மலர் போல தொங்கியது. தூண்டில் கொக்கிகள் முழுமையுமே பெரிய மீன்களை கவரத்தக்க வாசனையும் ருசியும் மிக்க மீனின திரளாக விளங்கியது. பையன் கொடுத்த 2 அவலை மீன்களை ஆழத்தூண்டில்களில் கட்டியிருந்தான். மற்றவைகளில் நீல நிற வெடையானையையும் மஞ்சள் நிற சடையானையையும் மாட்டியிருந்தான். அவைகள் இன்னும் கெட்டுப்போகவில்லை. அத்துடன் சுனிரங்களால் வாசனையும் ருசியும் ஊட்டப்பட்டிருந்தன. ஒவ்வொரு தூண்டிலும் ஒரு பெரிய பென்சிலின் சுற்றளவு கணத்தில் பசுஞ்சோறு மாறாது விளையும் பச்சை மூங்கிலில் கட்டப்பட்டிருந்தது. ஒன்றோடொன்று சுலபமாக மாட்டி இழுக்கக்கூடிய 240 அடி தூண்டில் கயிறுகள் தயாராக இருந்தன. அவைகளின் நிகழ்ச்சியால் தூண்டிலை கவ்விய மீன் சந்தேகத்திற்கு இடமின்றி சுலபமாக 300 ஆழ ஆழத்திற்கு தாழ்ந்து செல்ல முடியும். படகு விளிம்பில் தூண்டில்கள் ஆழத்தில் அமுங்கி இருப்பதை கவனித்தவாறு அவைகள் சாயாது, கோணாது, ஆழம் கலையாது நேராக நிற்கும்படி படகை மிக மிக மெதுவாக கிழவன் மிதக்க விட்டான். வெளிச்சம் நிரம்புகிறது. எந்த கணத்திலும் சூரியன் உதிக்கலாம். மெதுவாய் கடலில் நின்றும் கதிரவன் கிளம்பினான். நீரோட்டத்திற்கு ஏற்ப மற்ற படகுகள் கரையை அடுத்த கடற்பரப்பில் மிதப்பதை கிழவன் பார்த்தான். அதிகரித்த சூரிய ஒளி கூட கடற்பால் பிற்பட்டு தெரித்து அவனது கண்களை குத்தீட்டிகள் போல் தாக்கி வருத்தியது. அதை காணாதவாறு மெதுவாக படகை செலுத்தினான் கிழவன். தன் தூண்டில்கள் செங்குத்தாய் கடல் ஆழத்தில் பாய்ந்து நிற்கின்றனவா என்பதுதான் அவனுடைய கவலை. எனவே கடல் ஆழத்தையே கண் கொட்டாது பார்த்துக்கிட்டு இருந்தான். மற்றவர்களை காட்டிலும் தூண்டில்களை நேராக நிமைக்காது கவனிப்பவன் நம் கிழவன்தான். அவனது தூண்டில் நுனிகள் அதனதன் இடத்தில் ஆடாது அசையாது மீன்களின் வரவை எதிர்பார்த்து பொறுமையாக காத்திருக்கும். பிறகு தூண்டில்கள் சாய்வதால் அவர்கள் 100 ஆள் ஆழத்தில் இருப்பதாக நினைக்கும் போது அவைகள் உண்மையில் 60 ஆள் ஆழத்தில்தான் ஊசலாடி கொண்டிருக்கும். ஆம், அவற்றை நான் அளவு வழுவாமல் சரியாக பார்த்து கொள்கிறேன். இருந்தாலும் அதிர்ஷ்டம்தான் இல்லை. யாருக்கு தெரியும், ஒரு வேளை இன்னும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய நாள் அல்லவா? அதிர்ஷ்டம் நல்லதே, ஆனால் அதைவிட கடமை தவறாது காரியம் செய்வதையே நான் அதிகமாக நம்புகிறேன். அப்போது தான் அதிர்ஷ்டம் வரும்போது நாம் அதனை ஏற்க தயாராக இருக்கலாம் என்றெல்லாம் கிழமை யோசிச்சுட்டு இருந்தான். சூரியன் உதிச்சு 2 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போது அவனால் கீழ்வானத்தை கண் சுளிக்காமல் காண முடிந்தது. 3 படகுகள் கரையோரத்தில் மிதந்து கொண்டிருந்தன. என்றுமே காலை வெயில்ல என் கண் உறுத்துகிறது. எனினும் என் கண்கள் மங்கவில்லை. கண்ணீர் இருளாது மாலை கதிரவனை என்னால் காண முடியும். இருந்தாலும் காலை நேரம் கண்ணை கூசத்தான் செய்கிறது என்று கிழவன் எண்ணினான். அந்த சமயம் ஒரு பெரிய போர்க்களப் பறவை, மேன் ஆஃப் வார் பேர்ட் ஒன்று தன் கரிய நீண்ட சிறகுகளுடன் தன் முன்னால் பறப்பதை பார்த்தான். திடீர்னு அது தன் இறக்கைகளை பின்னோக்கி சாய்ச்சவாறு கீழ்நோக்கி பாஞ்சுது. மறுகணம் வானில் வட்டமிடலாச்சு. அதுக்கு ஏதோ கிடைத்திருக்கிறது, வெறுமனே அது வட்டமிடலை என கிழவன் உரக்க கத்தினான். நிர்ணயமாக நிதானமாக அப்பறவை வட்டமிடும் இடத்திற்கு நேராக அவன் படகை செலுத்தினான். அவசரப்படாமல் தூண்டில் நுனிகள் ஆடாத அசையாத வண்ணம் ஊர்ந்து சென்றான். கடல் நீர் கொஞ்சம் கலங்கத்தான் கலங்கியது. பறவையின் கண்ணியை நாடாவிட்டால் இக்கலங்கு கூட நேர்ந்திருக்காது. பறவை உயர பறந்து சலனமற்ற இறக்கைகளோடு வானில் வட்டமிட்டது. மறுபடியும் திடீரென்று கீழே பாஞ்சுது. பறக்கும் வரால் மீன்கள் நீர்ப்பரப்பின் மேல் சிதறி பரபரப்போடு நீந்தின. கடற்பன்றி, அதாவது டால்ஃபின், பெரிய கடற்பன்றிகள் என்று கத்தினான் கிழவன். தன்னுடைய துடுப்புகளை அயரவிட்டு படகின் முன்பலகை அடியிலிருந்து ஒரு சிறிய தூண்டில் வரியை எடுத்தான். அது கம்பி வரி. அதில் ஒரு சுனீரத்தை மாட்டி படகின் பின் விளிம்பின் மேல் தவழ பக்கத்தில் தொங்க விட்டான்.
மற்றொரு வரி சுருணையை தயாராக வச்சிருந்தான். பிறகு தாழ பறக்கும் போர்க்களப் பறவையை கவனித்தவாறு படகை வலிக்கலானான். அந்த பறவை சிறகணைத்து பாய்ந்து வரால் மீன்களை தொடர்ந்து வீணே சிறகடித்து பறந்துச்சு. கடல் நீர் கடற்பன்றி மீன்களால் குமிழிட்டு குமுறுவதை கிழவன் பார்த்தான். பறக்கும் வரால் மீன்களுக்கிடையில் நீர்மட்டத்தின் கீழ் கடற்பன்னிகள் நீந்தின. வரால்கள் விழும்போது அவைகளின் வேகம் அதிகரிக்கும். வரி வரியாக கடற்பன்றிகள் வருவதாக கிழவன் நினைச்சான். அகன்று இருக்கிற அவற்றின் பரப்பில் வரால் மீன்களுக்கு தப்ப வழியே இல்லை. கடற்பறவையும் ஏமாற வேண்டியதுதான். எனில் அவை பெரியவை, வேகம் மிகுந்தவை. கடற்பறவையால் அவற்றை பிடிக்க முடியாது. வரால்கள் சிதறலையும் பறவையின் வீண் படபடப்பையும் மறுபடியும் கவனித்தான். கடற்பன்றிகளின் வரிசை தப்பி போயிற்றோ என்று நினைத்தான். அவைகள் அதிவேகமாக அதிக தூரம் போகின்றன. இருந்தாலும் தனியாக ஏதாவது அகப்படலாம். என்னுடைய பெரிய மீன் அவைகளுக்கிடையே எங்காவது இருக்கத்தான் வேண்டும் என்று கிழவன் நம்பினான். கரை அடுத்து மலை போல மேகங்கள் கவிழ்ந்தன. கரை பழுப்பு நீல மலைகள் வரியிட்ட ஒரு பச்சை கோடு போல இருந்துச்சு. கடல் நீர் பசிய கருநீரத்தை அநேகமாக ஊதா நிறம் என்று கூறலாம். தண்ணீரின் ஆழத்தில் அவன் உற்று பார்த்தான். சூரியனின் அபூர்வ ஒளியில் நீரடியில் சிவப்பு வரிகளோடு உதிரி மீன், பிளாக்டன் மீன் படலங்கள் மின்னுவதையும் பார்த்தான். தன்னுடைய தூண்டில் வரிகள் நேராக ஆழப்பாய்ந்து செல்வதை அக்கறையோடு பார்த்துட்டு இருந்தான். உதிரி படலத்தை கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சான். ஏன்னாக்கா அங்கு பெரிய மீன்கள் உள்ளன என்பதற்கு அது அறிகுறியாகும். உச்சி சூரியன் ஒளியும் மேகங்களும் அதுவே மீன்பிடிக்க சரியான சமயம் என்பதை காட்டின. அந்த பறவை அநேகமாக மறைஞ்சிடுச்சு. நீர்மட்டத்தில் வெயிலில் உலர்ந்து பழுப்பேறி மஞ்சளான கடல் நாணர் சடைப்பாசிகள் மிதந்துட்டு இருந்தன. படகரையில் போர்க்கள பறவையொன்று ஊதா நிறமான முழுவென்று பளபளத்து உப்பிய பளிங்கின தளதளத்த கொப்புரம் போல ஊர்ந்து வந்துச்சு. அது மல்லாந்துச்சு. மறுபடியும் நேராக நிமிர்ந்துச்சு. நீண்ட கரு நீலவானின் சிம்புகள் 1 கஜ தூரத்தில் தவழ ஒரு பெரிய கொழு ரசகுண்டு குமிழ் போல அது குதூகலமாக நீந்துச்சு. தன் வித்தாரக்கல்லி என்றான் கிழவன். துடுப்புகளின் மேல் சாய்ந்த வண்ணமே அவன் தண்ணீரில் பார்த்தான். அதனது வாளில் சிலிர்க்கும் சிம்புகளைப் போல ஊதா நிறமான உதிரி மீன்கள் அதன் வாளிழைகளின் இடையில உடற்குமிழி நிழலிலும் உலர்வுவதை கண்டான். அதனுடைய விஷம் அவைகளை பாதிப்பதில்லை, மனிதர்களை பாதிச்சுது. அதன் சிலிர்க்கும் ஊதா இழைகள் பட்டால் ஐசிராலி விஷம் பட்டது போல புண்களும் கொப்பளங்களும் உண்டாகும். இப்போர்க்கள பறவையின் விஷம் எதிர்பாராத வகையில் திடீரென சவுக்கடி போல தாக்கும். பளபளப்பாக ரசமணிகள் போல மின்னும் இந்த சின்னஞ்சிறு குமிழிகள் அழகானது. ஆனால் அவைகள் மிகவும் பொய்யான வஸ்துக்கள். அவைகளை பெரிய கடல் ஆமைகள் தின்னும்போது கிழவன் சந்தோஷமடைவான். ஆமைகள் நேராக வரும். கண்களை மூடிக்கொண்டு அவைகளை மேலோடு சகிதம் சமூலமாக நீர்மூலமாக்கும். ஆமை அவற்றை தின்பதை பார்ப்பதில் அவனுக்கு ரொம்ப பிரியம். கடற்கரையில் புயலுக்கு பின்னாடி தன் பூட்ஸ் காலோடு அவைகளை பாய்ந்து துள்ளி குதிக்கும்படி மிதிப்பதிலும் அவனுக்கு பிரியம் அதிகமே. பச்சை நிற ஆமைகளிடமோ அழகும் வேகமும் மதிப்பு நிறைஞ்ச கழுகு கடற்பருந்தினிலிருந்து பிரியமோடு வேடிக்கையாக காதல் செய்யும் மஞ்சள் நிற மேலோடு கொண்ட அந்த பெரிய அசட்டு முட்டாள் முடையான் லாகர் ஹெட்ஸ்களிடம் அவனுக்கு வெறுப்பற்றதோர் அலட்சியம் இருந்தது. அவைகள் கண்ணை மூடிக்கொண்டு போர்க்கள கடற்பறவைகளை விழுங்கிவிடும். அநேக தடவைகள் அவன் ஆமை வேட்டைக்கு சென்றிருந்தாலும் அவைகளை பற்றிய ஐதீகங்களில் அவனுக்கு அவ்வளவா நம்பிக்கை கிடையாது. அதுங்களிடம் அனுதாபம் நிறைய இருந்துச்சு. 1 மடங்கு நிறையுள்ள கனத்த கவசம் அடைந்த அந்த பெரிய படகின் அளவான பாரியான அமையிடம் கூட அவனுக்கு பரிதாபம்தான். அவைகளுடைய போன்றதே என்னுடைய இதயமும், கைகளும் பாதங்களும் கூட அப்படித்தான் என்றெல்லாம் எண்ணினான் கிழவன். பிறகு வீரியம் பெற வெள்ளை முட்டைகளை உடைத்து சாப்பிட்டான். செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் பெரிய மீன்களை பிடிக்க சக்தி பெறுவதற்காக மே மாதம் முதல்லையே அவைகளை உண்பது அவனுடைய வழக்கம். ஒவ்வொரு நாளும் 1 கிண்ணி சுறா மீன் எண்ணெய் குடிப்பது அவனுடைய வழக்கம். பெரும்பாலான வலைஞர்களுக்கு அதன் ருசி பிடிக்கிறதில்ல. ஆனாலும் விடியற்காலையில் எழுந்திருப்பதை காட்டிலும் அது கஷ்டமான காரியம் இல்லை. தவிர அந்த எண்ணெய் குளிரை போக்கும், கீழ் வாதத்தை நீக்கும், கண்ணொளியை காக்கும்.
இப்போது அந்த பறவை மறுபடியும் வானத்தில் வட்டமிட்டுச்சு. மறுபடியும் கிழவன் நினச்சான், ஏதோ அந்த பறவை மீனை கண்டுடுச்சு என்று உரக்க கூறிக்கொண்டான். வரால்களோ தூண்டில்களோ நீர்ப்பரப்பை கலக்கலை. ஆனால் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சிறிய தூணி மீன் ஒன்று துள்ளி தலைகீழாய் தண்ணீரில் மூழ்கிச்சு. அடுத்தடுத்து பல தூணிகள் அவ்வாறே எழுந்தெழுந்து விழுந்துச்சு. சூரிய ஒளியில் அவை வெள்ளி கிழிஞ்சலை போல தோன்றுச்சு. நீரை குடைச்சிக்கிட்டு பாய்ந்து பாய்ந்து தூண்டிலை சுற்றி சுற்றி வட்டமிட்டுக்கிட்டு இருந்தது. அவ்வளவு வேகமாக போகாவிட்டால் அவற்றை தான் பிடிக்கலாம் என்று கிழவன் எண்ணினான். தண்ணீர் வெண்ணூரை கக்கி தழும்பியது. பறவை பாய்ந்து பயத்தால் வெளிவந்த தூண்டி மீன்களை கொத்தி தின்றது. பறவை மிகவும் பயனுடையதுதான் என்று எண்ணினான் கிழவன். அப்போது படகின் பின்புறத்தில் அவனது காலையில் கிடந்த தூண்டிற்கயிறு இறுகி நெட்டு நிமிர்ந்துச்சு. துடுப்புகளை விட்டுட்டு அதை மெதுவாக படகுக்குள் இழுக்கலானான். அதில் சிறிய தூணி மீனின் கனமான நடுக்கம் சிலும்பிச்சு. இழுக்க இழுக்க கணத்தின் துள்ளல் அதிகரிச்சுது. முதல்ல அம்மீனின் நீல முதுகும் பின் பொன்மயமான பக்கங்களும் தெரிந்த நீருக்குள் நன்றாக தெரிஞ்சிச்சு. அவன் அதை இழுத்து படகில போட்டான். இந்நேரம் அதன் குண்டுடலும் அசட்டு கண்களும் ஓந்திருந்துச்சு. அடுத்தபடி படகில் பின்பக்க பலகையில் தன் நீண்டு நிமிக்கும் வேகம் நிறைந்த வலிய வாளை அடித்து துள்ளி துடித்து உயிரை விட முயற்சிக்கும் உக்கரத்தை கண்டு கருணை கொண்டு கிழவன் தலையில் தாக்கி அதனை கொன்னுட்டான். அப்போதும் சாவின் துடிப்பு நீங்கலை. அவளை மீன் நல்ல தூண்டி உணவாகும், 10 பவுண்டு எடை இருக்கும் என்று கிழவன் ரொம்ப சந்தோஷ கூச்சலிட்டான். தனியாக இருக்கும்போது தானாக பேசிக்கொள்ளும் வழக்கம் எப்போது ஏற்பட்டதோ அவனுக்கு ஞாபகம் இல்லை. பழைய நாட்களில் அவன் தன்னைத்தானே பாடி மகிழ்வான். இரவு நேரத்தில் ஆமை படகுகளை ஓட்டி செல்லும்போது பாடியதெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு இருந்துச்சு. பையன் போன பிறகுதான் இந்த தனிப்பேச்சு வழக்கம் ஏற்பட்டதோ என்னவோ. அதனுடன் இருந்த பொழுதும் அவ்விருவரும் அபூர்வமாகவே அவசியம் நேர்ந்த போது மட்டுமே பேசிக்கொள்வாங்க. இரவில் புயலில் பேசுவார்கள். கடலில் போகும்போது பேசாதிருப்பது தான் நல்லதுன்னு கிழவன் நினச்சான். ஆனால் இப்போது எவருக்கும் உபத்திரம் இல்லாத வகையில் தனக்குத்தானே உரக்க பேசிக்கொள்வது அவனுக்கு வழக்கமாயிடுச்சு. கடலும் கிழவன் தொடரும். நன்றி, வணக்கம்.